ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜியோ மொபைல் கேர். இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் வந்திருக்கு. இது எந்த கம்ப்ளைண்ட்டோட வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு கடையிலேருந்து ரிட்டர்ன் ஆன ஃபோனு. நம்மக்கிட்ட வந்தது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து சார்ஜிங் வந்து நம்ம டிஸ்பிளே போட்டுட்டு சார்ஜிங் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜிங் நம்ம போடுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 6 போர்ட்டில் நம்ம போடுறோம், 0 தான் நமக்கு காமிக்குது. 6 போர்ட்டில் போட்டது 0 காமிக்குது. ஆனால் வந்து நம்ம சார்ஜிங் போர்ட்லேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா பேட்டரி சிம்பிள் வந்து நமக்கு காமிக்குது. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நம்ம பவர் நம்ம வந்து ஒருவேளை பேட்டரியில் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டரியில் செக் பண்ணி பார்க்குறோம். வோல்டேஜ் வந்து அதில் வந்து பர்ஃபெக்டாக 3.9 4.0 அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது அது எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம மறுபடியும் சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதர் போர்டில் ஸ்டிப்பை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுறப்போ பட்டன் ஆன் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த சார்ஜிங் லோகோ மட்டும்தான் வந்து காமிக்குது தவிர மற்றபடி எந்த ஒரு மற்றபடி வேறு எதுவுமே காமிக்கல. வாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக் வோல்டேஜ் எதுவுமே வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து வரல. அப்படிங்கும்போது நம்ம வந்து பவர் ஐசிங் இருக்கிறதுனால ஒருவேளை இது வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கூட நமக்கு வந்து என்ன ஆகலாம், சார்ஜிங் ஏறாமல் இருக்கலாம், இந்த பக் வோல்டேஜுக்கெலாம் வந்து வோல்டேஜ் வராமல் இருக்கலாம். வாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பவர் ஐசியை நம்ம வந்து இப்போ ரீபால் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ செட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்துட்டு நம்ம சார்ஜிங்கு நமக்கு வந்து ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜிங்கும் வந்து நமக்கு வந்து 6 போர்ட்டில் வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 6 போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஒயரு நமக்கு வந்து அதாவது இப்போ 0.9 0.8 நமக்கு வந்து கரெக்டாக காமிக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. நம்ம பேட்ரி வோல்டேஜும் நம்ம வந்து 100% வந்து பேட்ரி ஹெல்த் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட ஜியோ மொபைல் கேரில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூனிக்காக யாராலையுமே பண்ண முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டில் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8220886009 இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.